ஜிஎல்வி ஸ்பாட்லைட் நேர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். இப்ப என்ன சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலும் பரபரப்பா ரொம்ப ஹாட்டா இந்த டாபிக் தான் பேசிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்களை குட்டி எம்ஜிஆர்னு சொன்னாலும் அவரோட திருமண வாழ்க்கையும் சரி, அரசியல் வாழ்க்கையும் சரி, இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, அவர் பானையில தான் போயிட்டு இருக்காங்க. என்ன சொல்றேன் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவிகே தலைவருமான நடிகருமான விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுல மனுல நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. முக்கியமா எந்த விஷயத்த குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, எனக்கும் விஜய் அவர்களுக்கும் 1999ல மேரேஜ் ஆயிருந்துச்சு. கரெக்டா சொல்லணும்னா 27 வருஷம் ஆயிடுச்சு. 2021ல திருமணம் கடந்த உறவு அவரு வச்சிருந்தாரு. அத நான் சொல்லியும் அவர் முறிக்க ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யார் அந்த நடிகை அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். அவங்க பேரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. சோ இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் எல்லாருமே பேசிட்டாங்க. நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, எல்லாருமே இந்த விஷயத்த திரிஷாவா இருக்குமா இல்ல திரிஷா தானா அப்படின்னு எல்லாருமே திரிஷா அவர்களா இருக்குமான்னு நிறைய கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. விஜய் தரப்புல எந்த நியூஸுமே வரல. இதுக்கான பதிலும் வரல. இல்ல மீடியா சந்திச்சு பேசுவாரான்னு பார்த்தா அதுமே அவர் பேசல. எந்த தரப்புலயும் மெசேஜோ இல்ல சோசியல் மீடியால ஏதாச்சும் ஒரு ஒண்ணு பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்கள் இந்த விஷயத்த வெளியே ஒரு பதில் கொடுக்கவே இல்லை. அது மாதிரி தான் சோசியல் மீடியா ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து சங்கீதா அவங்க மனுவுல இது எங்களோட பிரைவசி, இதை யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதன்படி எந்த மீடியாலையும் இந்த விஷயத்த பேசக்கூடாது அப்படின்னு கொஞ்ச நாள் அப்படியே அமைதியா இருந்தாங்க. ஆனா நம்ம டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, த்ரிஷாவும் விஜய் அவர்களும் சேர்ந்து இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரே கார்ல ஒரே கலர் ட்ரெஸ் வச்சு 2 பேரும் அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்ப சோசியல் மீடியால ரொம்ப பரபரப்பா என்னப்பா த்ரிஷா அவர்கள் இருக்குமா இல்லையான்னு டவுட்டா இருந்த எல்லாத்துக்குமே விஜய் அவர்கள் கன்ஃபார்ம் பண்றாரா இல்ல விஜய் அவர்கள் ஆமா நீங்க எல்லாமே கிசு கிசுவா பேசின விஷயத்த நான் உண்மையாக்குறேன் அப்படின்னு பண்றாரா அப்படின்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுவும் அந்த புகைப்படத்திலையும் அந்த வீடியோக்களையும் த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்களை தேடுறதும் விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்களை தேடுறதும் ரொம்ப எல்லாருமே அப்படின்னு பாக்குற அளவுக்கு இருந்துச்சு. இது டிவோர்ஸ் இப்பதான் அப்படியே அமைதியாகிற நேரத்துல ஏன்னா இப்படி பண்றீங்க, எலெக்ஷன் வரைக்கும்னாச்சும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு டிவிக்கு தொண்டர்களும் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களும் அப்படியே மாத்தி பேசுற அளவுக்கு விஜய் அவர்கள் இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. சரி, எல்லாத்தோட டிவோர்ஸும் இந்த நடிகை எல்லாருமே டிவோர்ஸ் பண்றாங்க. இப்ப இருக்க காலத்துல டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடலாவே மாறிடுச்சு. ஆனா விஜய் அவர்களோட டிவோர்ஸ் மட்டும் ஏன் இவ்வளவு பேசியிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு. இதே மாதிரி டிவிகே தலைவர் விஜய் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு அவங்க ஒய்ஃப் மூலியமா வந்ததுக்கு அப்புறம் எந்த பதிலும் கொடுக்கல. டிவோர்ஸுக்கு அப்புறமும் எதுவுமே பண்ணல. ஆனா ஒரு திருமண ஃபங்க்ஷனுக்கு போனது எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரிதான் ரவீன் மோகனுக்கு டிவோர்ஸ் நடந்துச்சு. அவருமே கெனிஷா அவங்க கூட ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்ணாங்க. இதே மாதிரி சேம் கலர் ட்ரெஸ்ஸோட ஒரே கார்ல ஒன்னாதான் போனாங்க. அவரு மாதிரியும் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கறது இப்ப எல்லாத்துக்கிட்டையும் பேசும் பொருளாவே மாறிடுச்சு. சரி, ஒருவேளை இது இருக்குமா இருக்காதா உண்மையா பொய்யாங்கிறது நம்ம சொல்லக்கூடாது. விஜய் அவர்கள் தான் சொல்லணும். ஸோ அவர் சொன்ன பிறகுதான் இது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், இதுக்கான உண்மைகள் என்ன அப்படிங்கிறது விஜய் தரப்புல இருந்து தான் நம்ம சொல்ல முடியும். சரி, இதெல்லாம் ஓகே. நம்ம விஜய் அவர்களோட டிவிக்கு தொண்டர்களான நிறைய பேர் சோசியல் மீடியால கமெண்ட் பண்ணிட்டே வராங்க. அதுலயும் அண்ணா எலெக்ஷன் வரைக்கும் சும்மா இருண்ணா, எங்க அண்ணனுக்கு நாங்க தான் சப்போர்ட் பண்ணோம், ஆனா இதுக்கு மேல எங்களால தூக்க முடியாதே அப்படின்னு ஒரு கமெண்ட்டும், அடுத்த ஒரு கமெண்ட் என்னன்னா எங்க அண்ணனுக்கு எங்க அண்ணனையே தான் எதிரி அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டும், அடுத்த ஒரு கியூட்டான கமெண்ட் என்ன தெரியுமா, விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களுக்கு ரொம்ப வருஷமாவே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் இருக்காங்க, நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டும், அந்த கமெண்ட்டுக்கு விஜய் அவர்களோட ஃப்ரெண்டான ஸ்ரீராம் ஒரு கிளாப் தட்டுற மாதிரி ஒரு எமோஜி அனுப்பியிருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் உண்மையா ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்களா இல்ல அந்த கிசு கிச உண்மையா ஆக்குவாங்களான்னு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும்.